ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் தென்றல் விளாக்ஸுங்க. இன்றைக்கி 2 சூப்பரான கிச்சன் டிப்ஸோடு நான் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி நாம் அரைச்சி ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், சமையல் எண்ணெய் அண்டு கொஞ்சமாக உப்பு அண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எதுக்குன்னா அது மஞ்சள் தூள் நல்லா ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கும், கெடாமல் பாதுகாக்கும். ஸோ அதுக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். தண்ணி ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணாதீங்க. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து நம்ம ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இது ஃபஸ்ட்டு டிப்ஸு. செகண்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலுமே ஒரு 2 நாளில் வாடிடுது. இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் கழுவக்கூடாதுங்க, கழுவாமல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தண்ணி படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதை வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா ஜிப்லாக் கவர் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதில் கூட போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா முருங்கைக்காய் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 டிப்ஸும் பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.